ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Nicedaykitchen. நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்குமே ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி 2 வருஷம் ஆயிடுச்சு. எனக்கு சப்போர்ட் பண்ண சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. எப்பவுமே இந்த ஆதரவு எனக்கு கொடுங்க. நம்ம சேனலில் 3 ட்ரைகலர் வீடியோ போட்டிருக்கிறேன். நீங்கள் பார்க்கலன்னா ஐகார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷலாக கேக் பண்ண போகிறேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு கேக் பண்ணுறதுக்கு வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் பண்ணிக்கலாம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் சொல்கிற அளவுகளே போடுங்க. வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் சூப்பராக வருங்க. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். கேக்னா ஓவனில் தான் பண்ணணுமான்னு எல்லோரும் கேட்குறாங்க. அப்படிலாம் இல்லைங்க, குக்கர்லேயும் பண்ணலாம். நம்ம சேனலில் குக்கரில் கேக் எப்படி பேக் பண்ணுறது நான் போட்டிருக்கேன். நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு மைதா ஒரு 60 கிராம் எடுத்துக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் பால் எடுத்துக்கோங்க, காய்ச்சி ஆற வச்ச பால். பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன், ஆயில் 2 டேபிள் ஸ்பூன், சர்க்கரை 70 கிராம் எடுத்து மிக்சியில் பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மைதாலாம் நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். அடுத்து பேக்கிங் பவுடர் போட்டுக்கலாம். பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன், ஒரு பிஞ்ச் உப்பு. இது எல்லாத்தையும் நல்லா சலிச்சிருங்க. அப்போ தான் நல்லா மிக்ஸ் ஆகும். நல்லா மிக்ஸ் ஆனால் தான் கேக் நல்லா ஸ்பாஞ்சாக வரும். சலிச்சதுக்கப்புறம் இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பவுலில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. முட்டையை பீட்ரு வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி கொஞ்சம் பீட் பண்ணதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்லோவாகவே பீட் பண்ணால் போதுங்க, ஹையில் வைக்க வேண்டாம். இதே மாதிரி வந்ததுக்கப்புறம் பவுடர் பண்ண சுகரை போட்டுக்கலாம். பவுடர் பண்ண சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடணும், நிறைய போட்டு பீட் பண்ணக்கூடாது. சுகர் போட்டு பீட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கணும். அடுத்து நம்ம பால் போட்டுடலாம். அடுத்து ஆயில் போட்டுக்கலாம். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மைதா 3 தடவை போட்டுக்கணும். பிளெண்டர் வேண்டாம், விஸ்கு வச்சே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா பேட்சில் வச்சு இதை மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். கேக் டீனில் பட்டர் சீட் போட்டு ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ போட்டுடலாம். இதே மாதிரி தான் இருக்கணும் பாருங்கள். இதே மாதிரி நல்லா தட்டி விட்டுருங்க. குச்சி வச்சு இதே மாதிரி ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஓவனை 180 டிகிரி ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டுங்க. கரெக்டாக 30 நிமிஷம் வச்சு எடுத்துக்கலாம். கேக் ரெடி ஆயிடுச்சு. வெளியில் எடுத்து குச்சி வச்சு குத்தி பாருங்கள், ஒட்டாமல் வரும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா ஆறினதுக்கப்புறம் டின்லேருந்து வெளியில் எடுத்துக்கோங்க. அடுத்து விப்பிங் க்ரீம் விப் பண்ணி எடுத்துக்கலாம். பவுலில் ஐஸ் க்யூப் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அடுத்து கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க. இது ரெண்டையுமே நம்ம ஃப்ரீஜருக்குள்ளே ஒரு 1/2 மணி நேரம் வச்சு எடுத்துக்கலாம். ரெண்டையுமே நல்ல ஈரம் இல்லாமல் தொடச்சி எடுத்துடணும். ரெண்டையும் நல்லா தொடச்சி வச்சுங்க. விப்பிங் க்ரீம் இதே மாதிரி தான் இருக்கணும். க்ரீம் நல்லா சில்லுன்னு இருக்கணும். 2 கப் போட்டுக்கிறேன். அடுத்து வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். 2 நிமிஷம் பீட் பண்ணதுக்கப்புறம் பவுடர் சுகரை 4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு விப்பிங் க்ரீம். க்ரீம் பார்த்துக்கிட்டிங்கன்னா பேட்சில் வச்சு நீங்கள் கீழே இப்படி எடுத்து போட்டாலும் விழக்கூடாது. பவுலில் இதே மாதிரி நீங்கள் திருப்பி பார்த்தாலும் விப்பிங் க்ரீம் விழக்கூடாது. அப்போ தான் க்ரீம் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பைப்பிங் பேக்கில் நாசில் போட்டு க்ரீம் எல்லாம் ஃபில் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து கேக் ரெடி பண்ணிடலாம். இதே மாதிரி 3 லேயராக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பிளேட்டில் கொஞ்சம் க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கட் பண்ண ஒரு பீஸை மேலே வச்சிடலாம். சுகர் சிரப்பு போட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து க்ரீமை மேலே போட்டுக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையுமே லெவல் பண்ணிக்கலாம். ஒயிட் சாக்லேட், ப்ரௌன் சாக்லேட் ரெண்டையுமே துருவி எடுத்து வச்சுக்கோங்க. கேக் மேலே நான் போடுற மாதிரி போடுங்க. 3 லேயரும் இதே மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்து மேலெல்லாம் க்ரீம்லாம் அப்ளை பண்ணிவிட்டு இதே மாதிரி ஃபுல்லாக லெவல் பண்ணிடுங்க.
இதே மாதிரி கேக் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரம் வச்சு எடுத்துக்கலாம். 3 ட்ரை கலரையும் பைப்பிங் பேக்கில் போட்டு டிசைன் பண்ணிக்கலாம். அடுத்து கொஞ்சம் கோல்டன் பால்ஸ்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், கேக் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து கேக்கை கட் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.